There's no need to wonder because you're listening to Dolby Atmos. வணக்கம் நண்பர்களே. ஒரு 5.1 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் ஒரு செயல்முறை விளக்கம் பார்க்கலாம். இது உடுமலை திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து கோல்டு புஷ் தான் போட்டிருக்கேன். சும்மா ஆன் பண்ணி காட்டுறேன். இதை பொறுத்தளவுக்கு ESP MP3 சாங்ஸ் கேட்டுக்கலாம். அதேமாதிரி இதில் டால்பி டிடிஎஸ்ன்னு இந்த டிஸ்பிளேலேயே நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி வியூ மீட்டர் வந்து பார்க்குறதுக்கு ஸ்லிம் மாடலில் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இந்த மாடலு கண்ட்ரோல் லைட்டு பார்த்திங்கன்னா அவங்க எல்லோ கலர் கேட்டிருந்தாங்க, அதனால் எல்லோவே போட்டாச்சு. இப்போ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணோன்னு இந்த பொசிஷன் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். பேக்கு லுக் இந்த மாதிரி இருக்கும். இது எப்பயும் போல் ஒரு 5.1 ஸ்பீக்கர் அவுட்டு கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு கரெக்டாக நம்ம கொடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா, முன்னாடி வந்து வியூ மீட்ரு தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த ஒரு சுவிட்ச் ஒன்று இதில் கொடுத்துருக்கேன். இது இன்புட் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ இன்புட்டு DVD ஒன்று, டிடிஎஸ் 2 ஸ்டீரியோ இன்புட்டு அனலாக் இன்புட் கொடுத்துக்கலாம். டிஜிட்டல் இன்புட்டு 3 கொடுத்துக்கலாம். ஆப்டிக்கல் ஒன்று, கோஆக்சல் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி HDMI ARC இன்புட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே STK4191 3 IC போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, அதே மாதிரி சப்பு பொருக்கு மோனோ பண்ணி ஒரு ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டருக்கு ஒரு 2 பேட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கேன். டீகோடரை பொறுத்தளவுக்கு FT003 சாஃப்ட்வேர் வெர்ஷன் 2.5 லேட்டஸ்ட் மாடல் டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு DSP டீகோடர். அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24/24 8 ஆம்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு ஒரு 10,000 mAh 50 வோல்ட் கெப்பாசிட்டி 2 போட்ட டியூயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004D எக்ஸோ பேஸ் மாடலு சூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் இது பேஸ் வந்து அதிகமாக வேணும்னு கேட்டனால இந்த ரிமோட் கிட்ட நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஹீட் ஏர்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்கேன். இது ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் ஹீட் ஏர்ன பின்னாடி தான் இந்த 2 ஃபேன் வந்து ரன் ஆகும். அந்த வேலையை வந்து இந்த ஃபேன் கண்ட்ரோலர் போர்டு அந்த வேலையை பார்க்கும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் எப்படி போர்டு வயரிங் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த 24/24 8 ஆம்ஸ் வந்து ஒரு டியூயல் பவர் சப்ளைக்கு இந்த 3 ஆடியோ செக்ஷனுக்கும் அதே மாதிரி இந்த 2 ஃபெட் ஆடியோ செக்ஷனுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதுலேயே 12/012 1 ஆம்ஸ் டேப்பிங் இருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை 2 டயர் போட்டு 012 DC ஆக்கி இதை நேராக இந்த கண்ட்ரோல் LED லைட்டுக்கு மட்டும் கொடுத்தாச்சு. அதிலே பார்த்தீங்கன்னா 012 1 ஆம்ஸ் டேப்பிங் எடுத்து அதை வந்து ஒரு பக்க நோட் யூஸ் பண்ணி அதை வந்து இந்த ஃபேன் கண்ட்ரோல் கொடுத்து இந்த 2 ஃபேனு ரன் பண்ணுற மாதிரி லைன் கொடுத்தாச்சு. மற்றபடி ரிமோட் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தனியாக ஒரு 2 வோல்ட் 1 ஆம்ஸ் SMS ஒரு போர்டு வச்சு இந்த ரிமோட் கிட்டுக்கும் இந்த டீகோடருக்கும் லைன் கொடுத்தாச்சு. இந்த பவர் சப்ளைலேயே 24/24 AC வோல்ட் கொடுக்குறதுலேருந்து ஒரு லைன் எடுத்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தாச்சு. இது மேக்ஸின் ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இதில் ஹம்மிங் பிரச்சனையும் எதுவுமே இல்லை, எல்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம இந்த ரிமோட் கிட்டில் இந்த ரெகுலேட்டர் கீழே ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த ஆடியோ போர்டில் இங்கனுக்குள்ளே கிரவுண்டில் அடிச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்கேன். இது வந்து ஆடியோ மிக்சிங்கோ எர்த் நாய்ஸோ இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் அது பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் இந்த டிஸ்பிளே போர்டில் பார்த்திங்கன்னா இந்த 5 வோல்ட்டு கொடுக்குற இந்த ESP போர்டு கொடுக்குற இடத்துல 5 வோல்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் ஒரு 2200 mFT 25 வோல்ட் கெப்பாசிட்டி அடிச்சிருக்கேன். ஒவ்வொரு போர்டு ஒவ்வொரு ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இந்த எர்த் நாய்ஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் நிறுத்துறதை பொறுத்தளவுக்கு வயரிங் மாறும். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன எர்த் நாய்ஸ்லாம் நான் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆம்பிளிஃபையர் வந்து பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு 24 வோல்ட்டு கிரவுண்டு ஒரு லைன் எடுத்து இன்னொரு பக்க நோட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த வியூ மீட்டருக்கு ஒரு 12 வோல்ட்டு
லைன் வேணுங்கிறனால இந்த பக்க நோட்டை டியூனிங் பண்ணி 12 வோல்ட் ஆக்கி இந்த வியூ மீட்டர் கொடுத்துருக்கேன். அது கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு வேலை என்னென்ன பண்ணிக்கணும், கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா, வியூ மீட்டரை பொறுத்தளவுக்கு நான் வந்து தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஆஃப் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சுவிட்ச் பின்னாடி வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் இந்த பக்க நோட்டிலேருந்து நேராக இந்த ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன் பேக் சைடு. அந்த சுவிட்சில் மூலமாக கொடுத்து இந்த வியூ மீட்டர் கொடுத்துருக்கேன். அந்த சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டால் அந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா இந்த வியூ மீட்ரு ஃப்ரண்ட்டில் வேலை செய்யும். இதை நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த வியூ மீட்ரு கட் ஆஃப் போயிடும். அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அதை ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ வியூ மீட்ரு ஆனில் இருக்குது. அப்படியே அந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ அந்த வியூ மீட்டர் கட் ஆகிடுச்சு பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் ஆன் பண்ணுற மாதிரி பின்னாடி சுவிட்சு கேட்டிருந்தாங்க. அந்த சுவிட்சை நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து கஸ்டமர் வந்து 12 இன்ச் சப் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற 5 சேனலுக்குமே 8 இன்ச் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சர்க்யூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏஆர்சி மோடை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி ஸ்பீக்கர் லைனில் கொடுத்தாச்சு. HDMI ஏஆர்சி இன்புட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிடிஎஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். டிஸ்பிளே பாருங்கள். டிடிஎஸ் டால்பி டிஜிட்டல். டால்பி What if sound can peek deeper? Another dimension. There's no need to wonder, because you're listening to Dolby Dolby. Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within the theater. Whether the sound sweeps from the back to all the way in front, arcs overhead, almost anywhere in between. Today, you'll feel every dimension. How does that sound? துளி 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 மழையாய் வந்தாடே டிடிஎஸ் சுட 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 மழை